வணக்கம் அன்பு உறவுகளே. இப்போ நாங்கள் ஒரு கடும் பனிப்பொழிவு நடந்து கொண்டிருக்குது கனடாவில். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ ஒன்று காட்ட போகிற என்ன விஷயம் என்றால், ஒரு சின்ன காட்டு பகுதிக்குள்ளே உள்நுழைஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்கு. நாங்கள் இப்போ போகிறது ஒரு சின்ன காட்டு பிராந்திய பகுதி. மரங்களை பாருங்க, எல்லாம் இலை உதிர் காலங்களால் மரம் எல்லாம் இலைகளை உதிர்த்து போட்டு நீக்கினோம். நல்ல நெடிய மரங்கள், ஒரு சின்ன காடு. இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு அருவி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். அந்த அருவியின் நிலைமையை இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். அந்த அருவியின் நிலைமையை இருக்கா பார்ப்போம் இப்படி இருக்கண்டு. இதுக்குள்ள காட்டு விலங்குகள் போன தடயங்கள் இருக்குது பாருங்கள், காட்டு ஓநாய்கள். அப்போ அவையெல்லாம் இந்த டெம்பரேச்சரை தாக்கு பிடிச்சி தான் வாழ்ந்து கொண்டு வைக்கணும். இப்போ பார்ப்போம், ஒரு சின்ன ஆறு ஒன்று இது காலை ஓடிக்கொண்டிருக்குது. அவற்றை நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்கண்டு. ஸோ நீரின்ற இயல்பு சைபர் பாயசியில் உறைய வேணும். கீழே ஓடிக்கொண்டிருக்குது, ஆனால் மேலே உறைஞ்சி போயிருக்கு. இதை விட இன்னும் நல்லா உறைஞ்சதும் இருக்குது. இந்த காட்டுக்கிட்ட நடுவுக்குள்ளால் ஓடுற ஆற்றை பார்த்திங்கன்னா தெரியும் என்ன நிலைமையில் இருக்கின்றது. ஸோ ஒரு சிறு காடு, நகர்பகுதிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன காடு தான். ஆனால் பெரிய ஒரு அருவி ஒன்று, அளவான அருவி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. அதிண்ட நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நிலைமையிலாம் இருக்குது. மேலே உறைஞ்சி போயிருக்கு, கீழால் ஓடிக்கொண்டிருக்குது. சுற்றவர எல்லா காட்டின் எல்லா மரங்களும் இலையை உதிர்த்து இப்படியான நிலைமையிலாம் இருக்குது. இதோட ஒரு பெரிய ஒரு லேக் ஒன்று இருக்குது. அந்த லேக் எப்படி உறைஞ்சி போய் இருக்கின்றதை நாங்கள் இன்னும் ஒரு பதிவுக்குள்ளால் பார்ப்போம். இது எனக்கு பதிவு செய்து உங்களுக்கு காட்டணும் போல இருந்தது. அதான் நான் இதுக்குள்ளால் நடந்து இதை காட்டி கொண்டிருக்கேன். இந்த பாருங்கள், இதெல்லாம் காட்டு விலங்குகளின் அடையாளம். ஓகே, இதுக்கு நிற்கவும் பயமாக இருக்குது. ஆனால் இந்த நேரம் வெறுமனதியா சில ஓநாய்கள், காட்டு ஓநாய்கள் இருக்கிற இடம். ஸோ இதுக்குள்ள நாங்கள் வெறுறதே உண்மையாகவே தவிர்த்து கொள்ளணும். இந்த நிலைமையிலான அதுகள் இதுக்குள்ள சகித்து கொண்டு காலநிலையை சகித்து கொண்டு வாழுங்கள். ஸோ இந்த ஆறுண்ட நிலைமையை காட்டியிருக்கிறேன். இதுபோல் பல ஆறுகள், இது மட்டும் இல்லை, இது ஒரு சாம்பிள். இதை போல் கணக்க லேக்கள் உறைஞ்சி போயிருக்குது. ஆபத்து இதுக்குள்ள நாங்கள் வச்சா சரகி கொண்டே விழுந்தும் போயிடுவோம். ஓகே, இன்னும் ஒரு பதிவுகளால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.